இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் இயேசுவின் கடைசி அற்புதம். அதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பைபிள் படித்தவங்க சொல்கிற வார்த்தை, இயேசுவின் கடைசி அற்புதம் என்னவென்றால் லாசரை உயிரோடு எழுப்பியது. இயேசுவுக்கு பிரியமான 2 சகோதரிகளுடைய அழுகையை கண்டு லாசரை உயிரோடு எழுப்பினார். இயேசு லாசரை உயிரோடு எழுப்பினார். ஏனென்றால் இயேசுவுக்கு பிடித்தமான பிள்ளைகள் அழுவது இயேசுவுக்கு பிடிக்காது. எனவேதான் லாசரை உயிரோடு எழுப்பினார். லாசரோடும் இயேசுவோடும் இருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், 4 நாட்கள் நாருமே என்று சொன்ன பொழுது இயேசு அந்த கல்லை புரட்டி போடுங்கள். அதன் அர்த்தம், உங்கள் எண்ணங்களை ஒரு கல் மறைத்திருக்கிறது. 4 நாள் ஆகிவிட்டது. என் இயேசுவால் முடியுமோ முடியாதோ அந்த கல் அகற்றி போடுங்க. முடியாது என்கின்ற கல்லை அகற்றி போடுங்கள். அவர்களும் அகற்றி போடுகிறார்கள். லாசருவே எழுந்து வா என்று இயேசு சொல்லுகிறார். செத்து போன பொணம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்து வருகிறது. எந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வந்தாரோ அந்த ஆண்டவருக்கு நேர்ந்த கதியை பார்த்தீர்களா? ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறார், ஆண்டவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை துரத்துகிறவராயும் எல்லா மக்களுக்கும் சுகம் கொடுக்கவே சுற்றி திரிந்தார். அந்த சுற்றி திரிந்த இயேசு அவரை வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக சிலுவையிலே கொடூரமான முறையிலே அறையப்பட்டார். கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, தலையிலே முள்முடி கிரீடம் போன்று வைத்து அழுத்தி இயேசுவின் சிரசை கிழித்தது. இயேசுவுக்கு வாரினால் அடித்த ஒவ்வொரு வாரையும் எடுக்கும் பொழுது இயேசுவின் சதைகள் எல்லாம் ரணமாய் மாறிற்று. இத்தனையும் இயேசு சகித்து கொண்டார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அதை போன்ற அடி வாழ்க்கையிலே படக்கூடாது. உங்கள் பூர்வ ஜென்ம பாவங்கள், என் பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்து கொள்வதற்காக இயேசு அப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து போனார். மரித்து போயும் இயேசு உங்களையும் என்னையும் மறக்கவில்லை. யூத குல மரபுபடி சிலுவையில் அறையப்பட்டவர்கள் மரித்து விட்டார்களா என்று பார்ப்பதுண்டு. ஏனென்றால் சாபத்து நாளிலே, சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலே அவர்கள் மரிக்கக்கூடாது. அவ்வாறு மரிக்காமல் இருப்பவர்களுடைய காலை உடைத்து விடுவார்கள். அந்த கால் உடைக்கும் பொழுது அந்த வலியிலே இறந்து போய்விடுவார்கள். இயேசுவையும் மரித்து விட்டாரா என்று பார்த்து அவருடைய கால்களை உடைக்க நூற்றுவ படைத்தலைவன் லாஞ்சினஸ் என்பவன் வருகிறான். யோவான் 19:33 இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. வேதம் சொல்லிட்டு அவருடைய ஒரு எலும்பு கூட முறிக்கப்படாது. அர்த்தம் என்னன்னா, அவர் எலும்புக்கு ஒரு பாதகமும் வராது. சரீரம் சிதைக்கப்படும். கையிலே ஓட்டை ஆணி அடித்ததினால்
காலிலே ஓட்டை ஆணி அடித்ததினால், விழாவிலே ஓட்டை ஈட்டியால் குத்தப்பட்டதனால், இவ்வாறாக பயங்கர கொடுமைகள் இயேசுவுக்கு நிகழ்த்தப்பட்டது. உங்களுக்காக எனக்காக இயேசு இத்தனை பாடுகளை அனுபவித்தார். இனிமேல் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது, நான் பாவம் செய்யும் பொழுது ஒரு விசை நினைத்து தான் பாருங்களேன். நான் செய்கிற பாவம் இயேசுவை சாட்டையால் அடிக்குமே, நான் செய்கிற துரோகம் இயேசுவை காட்டி கொடுக்குமே, நான் என் கணவருக்கு செய்கின்ற துரோகம், கணவன் மனைவிக்கு செய்கிற துரோகம் எல்லாம் இயேசுவை நிர்வாணப்படுத்துவே என்று நினைத்து தான் பாருங்களேன். அவ்வாறு நீங்கள் நினைத்து பார்ப்பீங்கன்னா நீங்க பாவம் செய்ய யோசிப்பீங்க. பாவம் உங்கள் வாசற்படியிலே படுத்திருக்கும். ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டது போல உங்கள் வீட்டிற்குள் பிரவேசிக்கவே பிரவேசிக்காது. ஏன்னா நீங்க இயேசுவின் பிள்ளை. நீங்க கேட்க போறீங்க ஆண்டவரின் சொல்ல, அதனால உங்களுக்கு கிடைக்க போறது அதிகமான வில்லை. இயேசுவை நீங்கள் நம்பி பாருங்கள், தியானித்து பாருங்கள், இயேசுவை வழிபட்டு பாருங்கள். உங்கள் தேவை அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். உங்கள் பண தேவை அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். உங்கள் இல்ல தேவை அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். ரெண்டத்தனையாக பைபிளில் போட்டிருக்கா பிரதர்? ஆமா, யோபுக்கு ரெண்டத்தனையாக கொடுத்தார். அபிரகாமுக்கு அவனை போன்ற ஒரு செல்வந்தன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அள்ளி அள்ளி கொடுத்தார். யோவான் 19:34 ஆகிலும் போர் சேவகர்களில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவை குத்தினான். செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுங்க. தெரிஞ்சு போயும் ஒருத்தன் ஈட்டியில விழாவில் குத்துறான். ஏன் குத்துறான்னா, செத்து போயிட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ண. இவர் பெரிய மனிதர், திடீர்னு மறைஞ்சிட்டாருன்னா வம்பாயிடும். நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஈட்டில குத்துவோன்னு ஈட்டில ஓங்கி குத்துறாங்க. குத்தும் போது என்ன ஆச்சுன்னா உடனே ரத்தமும் தண்ணீரும் கூறப்பட்டது. அவன் பேர் லாஞ்சினஸ், குத்தினவன், 100 படைத்தலைவர். அவனுக்கு ஒரு கண் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த கண் இல்லாத அந்த லாஞ்சினஸ் ஆண்டவரை குத்தின பொழுது ஆண்டவரின் விழாவில் இருந்து வடிந்து ஓடிய தண்ணீரும் இரத்தமும் அவன் கண்ணிலே பட்ட பொழுது அவன் பார்வை அடைந்தான். செத்து போய் ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அது இயேசு கிட்ட தாங்க. இயேசுவின் செயலற்று போன சரீரம் கூட பாருங்க, குத்தின பொழுது கடைசி இரத்தம், கடைசி தண்ணீர் அற்புதம் செய்தது. அந்த குத்தினவனுக்கு இயேசுவின் இரத்தமும் தண்ணீரும் அற்புதம் செய்தது என்றால், நீங்க ஆண்டவரை போற்றி போற்றி பாருங்களேன். ஆண்டவர் ஆராதித்து ஆராதித்து உண்மையாய் பாருங்களேன். உங்கள் பாவத்தை விட்டு விட்டு நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து பாருங்களேன். உங்கள் வீட்டில் எப்படி அற்புதம் நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். மார்க்கு 15:39 இவ்வாறு சொல்கிறது. 100க்கு அதிபதி மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார். ரோம ராஜ்யத்தின் செஞ்சூரியன், 100க்கு படைத்தளபதி அவன். அவன் சொன்ன வார்த்தை, மெய்யாகவே இவர் இயேசு ஆண்டவரின் குமாரன் என்று அவனை ஏற்றுக்கொண்டார். பின்பு சரித்திரம் சொல்கிறது, ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து இயேசுவுக்கு சாட்சியாய் மரித்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. இயேசுவை குத்தினவனுக்கு அவன் ஞானஸ்தானம் பெறல, எதுவுமே பெறல. இயேசுவை குத்தி துன்புறுத்தி இயேசு இறந்து விட்டான் என்று எழுத வேண்டும். எனவே குத்தினான். அந்த குத்தப்பட்ட ஈட்டி பாக்கியம் பெற்றது. அந்த ஈட்டி குத்தின பொழுது இயேசுவின் விலை மதிப்பு உள்ள இரத்தம் அவன் கண்களில் படுகிறது. அவன் கண்களில் பட்ட மாத்திரமே கண்களுக்கு ஒளி கிடைத்தது. எத்தனையோ ஆண்டுகள் ஒரு கண்ணை வைத்து அவன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான்.
மரித்த இயேசு மரித்த பொழுதும் கூட மற்றொரு கண்ணுக்கு நீ குருடனாய் இருக்கக்கூடாது. உன் நிமித்தம் இந்த ரோம ராஜ்யத்திலே அற்புதங்கள் நடக்க வேண்டும், சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அந்த இயேசு இந்த லெந்த காலத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், உன் வீட்டிலே உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய நான் தயாராயிருக்கிறேன், நீ தயாரா? அன்று நான் சுற்றி திரிந்தேன், மக்களுக்கு குணமளிக்கவும் பேய்களை விரட்டவும் நோய்களை நீக்கவும் சுற்றி திரிந்தேன் என்று அப்போஸ்தலர் 10:38 சொன்ன தேவன், எனக்காய் நீ என்ன செய்கிறாய்? நீ எங்கு சுற்றி திரிகிறாய்? இந்த பாவ உலகிலே எனக்கு நீ எத்தனை மணி நேரம் சேவை செய்கிறாய் என்று இயேசு கேட்கிறார். துன்பம் வரும்பொழுதெல்லாம், துயரம் வரும்பொழுதெல்லாம் இயேசுவை விட்டு ஓடி விடுகிறோம். பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று. இயேசுவை ரசித்து ருசித்து தான் பாருங்களேன். உண்மையா இயேசுவிடத்தில் ஜெபித்து தான் பாருங்களேன். இயேசுவின் சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவித்து தான் பாருங்களேன். நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.